மோட்டிவேஷனலா இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதான் நீங்க 32 மினிட்ஸ் இருக்கீங்க, நம்மளால வந்து பிசிக்கல்குள்ள 24 கொண்டு வர முடியுமா, நம்மளால 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்மளால பிசிக்கல்குள்ள 124 மினிட்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லும் போதே அவங்களே பண்ணிட்டாங்க நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஜிடில வந்து அவருக்கு வந்து ஓவரால்ல போயிட்டு இப்போ இந்த வாட்டி வந்து 80+ மார்க்ஸ் மேலதான் வச்சிருக்காரு. சரியா, நார்மலைசேஷன் மார்க்ஸ் சேர்த்து 90 மார்க்ஸ்க்கு மேலதான் வச்சிருக்காரு. கண்டிப்பா பிசிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் அண்ட் மெடிக்கல் கிளியர் பண்ணா கண்டிப்பா அவருக்கு ஜாப் இருக்கு. சரியா, அவங்க வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணும்போது டைமிங் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பெஸ்டா இருக்கும். சரியா, அதனால முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, இது வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வரல, இது வரைக்கும் அசால்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் பிசிக்கல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. கிட்ட நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கீங்க. சரியா, இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்து நம்ம அடுத்த ஜிடி வரைக்கும் ட்ரை பண்ணோம். அதுவும் ஒரு சிலருக்குலாம் ஏஜ் பாராயிட்டுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனலா வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி டைமிங் இன்னும் வரல ப்ரோ, எனக்கு நான் வந்து ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, இல்ல ப்ரோ இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, எனக்கு இன்ஜுரி ப்ரோ, என்னால வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ். அதான்டா, எல்லாருக்குமே மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் முடிஞ்சு இப்ப எல்லாரும் பிசிக்கலுக்கு வந்து நல்லா ஆர்வமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா, ஒரு சிலர் வந்து எக்ஸாம் அப்பவே ஒரு சிலர் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் ரிசல்ட் வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்தோன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் பிசிக்கல் டேட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா, இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ரன்னிங் டிப்ஸ் ரிலேட்டடா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் நல்லபடியா எழுதுறோம். சரிங்களா, எக்ஸாம் எழுதுறோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமோட ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு. சரிங்களா, உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு வந்து பிசிக்கல் டேட் வரும். சரிங்களா, பிசிக்கல் டேட் வந்தோம்னா உங்களுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப். சரிங்களா, அந்த அதுபடிதான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ், அதுலதான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. சரியா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து உங்களை தேடி வர்ற வரைக்கும் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணாலும் சரி, ஒரு சிலருக்கு வந்து ஒரு அட்டெம்ப்டே கிளியர் ஆயிரும், ஒரு சிலருக்கு 3வது அட்டெம்ப்ட் கிளியர் ஆகும், ஒரு சிலருக்கு 5வது அட்டெம்ப்ட் கிளியர் ஆகும், ஒரு சிலருக்கு 10வது அட்டெம்ப்ட் தான் கிளியர் ஆகும். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுவாங்க, பிசி எக்ஸாம் எழுதுவாங்க, ஜிடி எக்ஸாம் எழுதுவாங்க, என்னென்ன எக்ஸாம் எழுத எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க் ஒரு 4-5 இயர்ஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜிடில நல்ல மார்க்ஸ் வச்சிருக்காங்க, கண்டிப்பா ஜிடில கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, நம்ம டாபிக் குள்ள போகலாம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கீங்க. சரியா, இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்து நம்ம அடுத்த ஜிடி வரைக்கும் ட்ரை பண்ணோம். அதுவும் ஒரு சிலருக்குலாம் ஏஜ் பாராயிட்டுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனலா வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி டைமிங் இன்னும் வரல ப்ரோ, எனக்கு நான் வந்து ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, இல்ல ப்ரோ இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, எனக்கு இன்ஜுரி ப்ரோ, என்னால வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள வரல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா, என்னன்னா இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டைமிங் வந்து பிசிக்கல் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் எழுதி முடிஞ்சவொடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, வர்றது வரட்டும் போனா போட்டோம் அப்படின்னு பிசிக்கல் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் ஓரளவு டைமிங் வந்திருக்கும். ஒரு சிலர் வந்து நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்தோன்னா நம்ம மார்க் சேஃபா இருக்கா, நமக்கு கண்டிப்பா செலக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு வந்து நார்மலைசேஷன் மார்க்ஸ் வந்தோன்னா ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஆனா ஒரு சிலர் வந்து நல்ல மார்க் வச்சிருக்காங்க, ஆனா அவங்களால வந்து பிசிக்கலை வந்து அந்த டைமிங்குள்ள கொண்டு வர முடியல. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், மேக்ஸ் வந்து என்னதான் போட்டாலும் மண்டை குழம்பிக்கிட்டே இருக்கும், ஆனா அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து ஒரு சின்ன ஃபார்முலாக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணீங்க, ப்ராப்பரா வந்து நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வரும். சரியா, இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலா இருக்கட்டும், நம்ம வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாரும் மெசேஜ் பண்றது வந்து ப்ரோ நான் ஒரு 2 மந்த் 3 மந்த்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, என்னால வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ள கொண்டு வர முடியல ப்ரோ, அப்புறம் நான் கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, அதனால என்னால வந்து 5 கிலோமீட்டர் கன்யூஸா ரன் பண்ண முடியல ப்ரோ, பிரேக் ஆகுது தான் ப்ரோ ரன் பண்ண முடியுது ப்ரோ, என்னால வந்து 5 கிலோமீட்டர் 30 மினிட்ஸுக்கு மேலதான் வருது ப்ரோ, அண்டர் 30 மினிட்ஸே கொண்டு வரல ப்ரோ, பிசிக்கல் டேட் எப்போ விடுவாங்கன்னு தெரியல, 1 மந்த்ல பிசிக்கல் டேட்டே வந்துடும், நீங்க டைமிங் கொண்டு வரலாம், ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க. என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தான் நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ட்ரைனிங். சரிங்களா, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 10 பேர் வந்தாங்க, அந்த 10 பேருக்கும் நல்ல டைமிங் நல்ல ரிசல்ட் வந்து. ஆனா அவங்க கேட்டது ப்ரோ நான் உங்ககிட்ட ஆஃப்லைன் ட்ரைனிங் வரலாமா, அதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாம இருந்துச்சு. சரி, அதுக்கு ரெடி பண்ணி இப்போ ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா, நம்ம டீம்ல
10 பேர் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், 10 பேர் ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். அந்த 20 பேர்ல ஒரு 17-18 பேருக்கு டைமிங் வந்துட்டு சரியா. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல வந்தவங்க, 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாம இருந்தவங்க, 400 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணாம முடியாம இருந்தவங்க, 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாம இருந்தவங்க, அவங்க கூட இப்போ 26, 27 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க சரியா. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து டைமிங் வந்துட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டைமிங் வந்துடும் சரியா. நம்ம வந்து இப்படி வந்து மூக்க தொட்டுறோம், நம்ம வந்து இப்படி ப்ராப்பரா தொட்டிங்க அப்படின்னா சீக்கிரமா டைமிங் வந்துடும். அதாவது ஒரு சிலர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க, டெய்லி ரோட்ல ஓடுறாங்க. அதாவது அதோட பேசிக்கான கான்செப்ட் தெரியாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய டைமிங் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வர்றதுக்கு 3 மாசம் ஆகுது. அதாவது வந்து நீங்க 26 இருந்து 24 ஓடுறதுக்கு உங்களுக்கு 1 மந்த் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கான்செப்டே இல்லாம பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு 2 மந்த் 3 மந்த்ஸுக்கு மேல அந்த டைம் எடுக்கு சரியா. அதனால இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ட்ரைனிங்ல உள்ள ஒருத்தரை பத்தியும் ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங்ல உள்ள ஒருத்தரை பத்தியும் ஒரு சில அப்டேட்ஸா பார்க்க போறோம். அவங்க நம்ம கிட்ட ஆன்லைன்ல வரும்போது அவங்க என்ன டைமிங்ல வந்தாங்க, ஆஃப்லைன்ல வரும்போது என்ன டைமிங்ல வந்தாங்க அப்படின்னு ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்களும் நம்ம கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணோம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் பார்க்கலாம் சரியா. ஆன்லைன்ல வந்து 10 பேர் இருக்காங்க, 10 பேரை பத்தி நம்ம அப்டேட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஒருத்தரை பத்தி அப்டேட் கொடுக்கலாம் சரியா. ஏன்னா வந்து இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதான் நீங்க 32 மினிட்ஸ் இருக்கீங்க, நம்மளால வந்து பிசிக்கல்குள்ள 24 கொண்டு வர முடியுமா, நம்மளால 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்மளால பிசிக்கல்குள்ள அண்டர் 24 மினிட்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லும் போதே ஓ அவங்களே பண்ணிட்டாங்க நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், இன்ஸ்பைரிங்கா இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சரியா. ஆன்லைன் ட்ரைனிங் வந்து நேம் வந்து வேல்முருகன் சரியா. வேல்முருகன் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களோட 5 கிலோமீட்டர் டைமிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவங்க இன்னும் டைமிங் செக் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க சரி. அப்போ லாஸ்ட் ஜிடில வந்து அவருக்கு வந்து ஓவரால்ல போயிட்டு இப்போ இந்த வாட்டி வந்து 80+ மார்க்ஸ்க்கு மேலதான் வச்சிருக்காரு சரியா. நார்மலைசேஷன் மார்க்ஸும் சேர்த்து 90 மார்க்ஸ்க்கு மேலதான் வச்சிருக்காரு. கண்டிப்பா பிசிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் அண்ட் மெடிக்கல் கிளியர் பண்ண கண்டிப்பா அவருக்கு ஜாப் இருக்கு சரியா. அவங்க வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணும்போது டைமிங் செக் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து சரி அவங்க கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால வந்தோன்னா ஒரு 1 வீக்ல ப்ரோ நீங்க நார்மலா ஓடுங்க, அவங்க 5 கிலோமீட்டர் டைமிங் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 32 மினிட்ஸ் வந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு தான் ஓடினேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 20 to 25 டேஸ்ல அவங்க வந்து 27 மினிட்ஸ் வந்துட்டாங்க சரியா. 32ல இருந்து 27 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 5 நிமிஷம், கிட்டத்தட்ட 300 செகண்ட்ஸ் சரிங்களா. 300 செகண்ட்ஸ் குறைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது சரிங்களா. அவங்க வந்து அடுத்து சொல்லிட்டாங்க ப்ரோ 20 டேஸ்ல இருந்து 25 டேஸ்ல நான் 5 நிமிஷம் குறைச்சிட்டேன் ப்ரோ, இன்னும் ஒரு 1 மந்த்ல கண்டிப்பா 23, 22 மினிட்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்துடும் ப்ரோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சரியா. ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு 20 டேஸ்ல இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்டா, அப்ப இன்னொரு 30 டேஸ்ல இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு ப்ரோ கண்டிப்பா அந்த வாட்டி கண்டிப்பா ஜாப் வாங்கிற நம்பிக்கை இருக்கு ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் உங்க கைடன்ஸ் ப்ரோ அந்த மாதிரி சொன்னாங்க சரி. அதனால உங்களால முடியாது நீங்க யாருமே உங்களை நீங்களே தாழ்த்தி நினைக்காதீங்க சரி. நல்லா சரியான ஒர்க் அவுட், சரியான ஃபுட்டு, சரியான டயட்டு, சரியான ரெஸ்ட், சரி கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நல்லா ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணலாம் சரியா. இது வந்து ஆன்லைன் ட்ரைனிங் சரிங்களா. வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே அவங்க டைமிங் வந்து வந்துருச்சு, ஒரு 27 கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு இப்போ அந்த டைமிங் செக் பண்ணி அவருக்கு 20 டேஸ் ஆகுது சரியா. 20 டேஸ் ஆகுது. இப்போ அவங்க ஓட சொன்னா ஒரு 25, 30 கண்டிப்பா ஓடுவாங்க சரியா. இதே மாதிரி ஆஃப்லைன் ட்ரைனிங் பார்க்கலாம் சரியா. ஆஃப்லைன் ட்ரைனிங்ல வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு சரியா. ஜாயின் பண்ணி ப்ரோ நான் எத்தனை வாட்டி டைமிங் பார்த்தாலும் எனக்கு வந்து 25 மினிட்ஸுக்கு கீழே வரவே மாட்டேங்குது ப்ரோ, நானும் நிறைய வாட்டி டைமிங் ஓடி பார்த்துட்டேன் ப்ரோ, என்னால வந்து 25 மினிட்ஸ்க்குள்ள டைமிங் கொண்டே வர முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்லைன்ல வந்து நம்ம 10 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து ஆஃப்லைன்ல வந்து நம்ம ட்ரையல் லைன் பார்ப்போம் சரி. அந்த ட்ரையல் லைன் பார்க்கும்போது முதல் 10 நாள்ல அவர் 25 நிமிஷத்துல இருந்து 23, 21 சரியா. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 80 செகண்ட்ஸ் கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு சரியா. அதுக்கடுத்து அவர் நெக்ஸ்ட் 20 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40 நாட்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 25 மினிட்ஸ் வந்து 22 மினிட்ஸ் கொண்டு வந்துட்டாரு. 22 டைமிங் வந்து ஒரு சேஃப் டைமிங் தான் சரியா. நல்லா நீங்க பிராக்டிஸ்லேயே 22 வந்தீங்க அப்படின்னா செலக்ஷன்ல கண்டிப்பா 22, 22, 30 ஓரளவு ஹார்டா இருந்துச்சு, கொஞ்சம் சரியா ரன் பண்ண முடியல அப்படின்னாலும் 23க்குள்ள கன்ஃபார்மா ஓடிடுவாரு சரியா. அதாவது நீங்க வந்து எப்போதுமே உங்க இலக்கு வந்து 24 வைக்காதீங்க, 22, 22, 30 மேக்ஸிமம் 23க்குள்ள ஓடுற அளவுக்கு ரெடி ஆகுங்க சரியா. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கான்செப்டே இல்லாம டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறது, டெய்லி ரோட்ல ஓடுறது, டெய்லி வார்ம் அப் பண்ணாம ஓடுறது, டெய்லி டயட் அண்ட் ஃபுட் ஒழுங்கா ப்ராப்பரா எடுக்காம இருக்கிறது, கன்சிஸ்டன்சியா டயட் இல்லாம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஓடுவேன், சும்மா ஏதோ கடமைக்கு பண்ண மாதிரி பண்ணாம கன்சிஸ்டன்சியா ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது வந்து ஒரு நார்மலா ஒரு சில அப்டேட்ஸ் தான். இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியா ஓடும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வராது
சரியா? நீங்க வந்து சும்மா ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரி சும்மா இது இன்னைக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லாம ரன்னிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ப்ராப்பரா டயட் எடுங்க, ப்ராப்பரா ஃபுட் எடுங்க, ப்ராப்பரா ரெஸ்ட் எடுங்க. எல்லாமே இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு சங்கிலி மாதிரி. எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸா ப்ராப்பரா எல்லாமே நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் ஆகிட்டு சரியா ரெஸ்ட் எடுக்கல, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சரியா ஃபுட் எடுக்கல, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணல, ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணல, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணல, எல்லா ஒர்க் அவுட் உண்டு. ப்ராப்பரா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், ப்ராப்பரா மொபிலிட்டி பண்ணணும், ப்ராப்பரா கோர் பண்ணணும். சரியா? ஒர்க் அவுட் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பெஸ்டா இருக்கும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் இது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, இது வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வரல, இது வரைக்கும் அசால்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் பிசிக்கல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்ல பிசிக்கல் டேட்டே வருது அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் டேட்ல இருந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே வரலாம், உங்களுக்கு மிடில் வரலாம், இப்படி உங்களுக்கு லாஸ்ட்ல வரலாம். பிசிக்கல் வந்து 1 மந்த் தான் நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களால முடியும், நம்புங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். சரியா? நீங்களும் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களோட பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு பயன்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே நண்பா, கன்சிஸ்டன்ஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன டவுட்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.